நான் வந்து மகேஷ்குமார் ஐபிஎஸ் அவங்களுடைய வைஃப். எனக்கு வந்து நேற்று வந்து நேற்றைய நாள் வந்து என்னால மறக்க முடியாத ஒரு நாள். என் வாழ்க்கையில பெரிய இடி மாதிரி விழுந்த ஒரு நாள் அது. என்னுடைய திருமண நாள். ஆக்சுவலி நேற்று எங்களுடைய திருமண நாள். அதுவுமே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழிவாங்கும் செயல் வந்து அந்த பொண்ணு செஞ்சது எனக்கு பெரிய பெரிய ஒரு அதிர்ச்சி. அதனால என் கணவருக்கு நைட்டு 12 மணிக்கு மேல வந்து ஏதோ ஒரு இது மாதிரி எங்களை எழுப்பி அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் சர்வ் பண்ணதுங்கிறது இன்னுமே என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. எங்களுக்கு அது வந்து எவ்வளவு மன உளைச்சல். எங்களுடைய சின்சியரான ஒரு உழைப்புக்கு கிடைச்ச பெரிய அவமானம் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு அவ்வளவு எங்க வேலை செஞ்சாலும் அங்க தங்கமாதான் வேலை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு யாரை கேட்டாலும் ஒரு தெய்வமேன்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் எல்லாருக்குமே அவர் நல்லதுதான் செஞ்சிருக்கிறாரு. யார் முகம் தெரியாதவங்களுக்கு கூட அவ்வளவு உதவிதான் செஞ்சிருக்கிறாரு. பட் ஒரு பழிவாங்கும் செயலா இந்த ஒரு பெண் காவலர் அவங்க செஞ்சது வந்து இன்னைக்கு என் கணவர் பாதிக்கப்பட்டனால என் குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டு செதஞ்சு நிக்குதோ அது மாதிரி இன்னொருத்தங்களுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டிதான் இன்னைக்கு நான் பேட்டி நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணினது. என்ன ப்ராப்ளம்னா இவங்க 2 பேரும் வந்து இப்ப அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரம் பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க என் கணவர் மேல. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. எனக்கு அது தெரிஞ்சு நான் இடையில பலமுறை நான் அவங்க 2 பேரையும் நான் கண்டிச்சிருக்கேன். போன்ல கெஞ்சி இருக்கேன் அந்த பொண்ணு கிட்ட. எத்தனையோ தடவை நீ இந்த மாதிரி செய்யாதம்மா, எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஆல்ரெடி நானும் ஒர்க் பண்ணதுங்கிறனால எனக்கு அதனோட வேதனை தெரியும். ஒரு பெண் காவலருங்கிறப்ப எங்க அப்பாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான், எங்க குடும்பமே போலீஸ்ல இருந்ததுங்கிறதுனால நாங்க அந்த மாதிரி எல்லாம் எப்படி அநீதி நடந்தா நாங்க அது கண்டிப்பா நான் எதிர்த்துதான் கேட்பேன், சப்போர்ட் பண்ண மாட்டேன். பட் இப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாம அவங்களுக்கு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அது எனக்கு தெரியும். அது நான் பலமுறை என் கணவரையும் நான் கண்டிச்சிருக்கேன், அவங்களையும் நான் கண்டிச்சிருக்கேன் 2 பேரையுமே. ஆனா அது இன்னைக்கு இப்படி ஒரு பழிவாங்கும் செயலை என் திருமண நாள் அன்னைக்கே அது வந்து வேணும்னே அவங்க செஞ்சு எங்க குடும்பத்தை பிரிக்க பார்த்திருக்காங்க. அது அவங்க செஞ்சது ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத வேதனையில எங்களுக்கு இருக்கு.